கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு நாம் கனம் செலுத்தி அவரை பாடி உயர்த்துவோம். நல்ல உற்சாகமாக கைகளை கட்டி ஆண்டவரை ஆராதித்து பாட போகிறோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தீரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தீரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீங்க வந்த நோக்கத்தை இந்த நாட்களில் நாங்கள் புரிந்து கொண்டு இந்த நோக்கத்தை அறிந்து உணர்ந்து செயல்படுகிறவர்களாக எங்களை மாற்றும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே வாசிக்கும்படியாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாசித்த வேதவசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு அருமையான வசனம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்பட்டது ஏன்?
அவர் இந்த பூமியிலே வந்து பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக வெளிப்பட்டார் என்று இந்த வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவர் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு பலியாக மாத்திரம் அவர் சிலுவையில் மரிக்கவில்லை. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். முழு உலகத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்பது வேதம் நமக்கு சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கிறது. இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சகோதரனே, வாலிப சகோதரனே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராய் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததனுடைய நோக்கம் என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், ஒன்று, எல்லா மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரிப்பதற்கு, பூமியில் உள்ள சகல மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரிப்பதற்கு, நம்முடைய பாவங்களுக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மரித்தார் என்று வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படி அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? அவர் ஏன் வந்தார் என்பதை குறித்த ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இந்த முழு உலகமும் இன்றைக்கி பாவத்தின் பயங்கரமான சாபத்துக்குட்பட்டு கிடக்கிறது. இன்றைக்கி மனுஷனுடைய அடிப்படை பிரச்சனை என்ன என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய அடிப்படை தேவை, அடிப்படை பிரச்சனை பணம் அல்ல, பொருள் அல்ல, வேலை இல்லாய்மை அல்ல, அல்லது மற்ற ஏதோ சில காரியங்கள் அல்ல. மனிதனுடைய அடிப்படை பிரச்சனை, அடிப்படை தேவை, மனுஷனுக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டாகும்படியாக ஒரு அடிப்படை தேவை இருக்கிறது. ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை மனிதனுக்கு தேவைப்படுகிறது. அது என்னவென்றால் பாவத்திலிருந்து உண்டாகிற விடுதலை. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே பாவம்தான். பாவம்தான் இன்றைக்கு மனுஷனை வியாதிக்குட்படுத்துகிறது. பாவம்தான் இன்றைக்கு மனுஷனை சாபத்துக்கு உட்படுத்துகிறது. பாவம்தான் இன்றைக்கு மனுஷனை மரணத்துக்கு உட்படுத்துகிறது. பாவம்தான் மனுஷனை தரித்திரம் அடைய செய்கிறது. பாவம்தான் மனுஷனை தற்கொலை செய்ய தூண்டுகிறது. பாவம்தான் உலகத்தின் அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. எனவே பாவத்தை மன்னிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். உங்கள் பிரச்சனைக்கு ஏதோ காரணம் என்று யோசித்துக்கிட்டு இருக்காதீங்க. அது காரணமாக இருக்குமோ, இது காரணமாக இருக்குமோ, அவங்க காரணமாக இருப்பாங்களோ. யாரும் காரணம் இல்லை, எதுவும் காரணம் இல்லை. உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டாலே உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இன்றைக்கு உண்டாகிவிடும். உங்களுடைய பாவத்தை யாரும் மன்னிப்பார்கள்? உங்கள் பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுவதற்கு நீங்கள் யாரை தேட போறீங்க? யார் இடத்துல போக போறீங்க? யார் உங்களுக்கு விடுதலை தர முடியும்? இந்த பூ உலகத்திலே பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற ஒருவர் இல்லை. காரணம் என்னவென்றால், அவர் பூமியில் உள்ள சகல மனிதனுடைய பாவங்களுக்காகவும் சிலுவையிலே மரித்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து மரித்தது நம்முடைய பாவங்களுக்காக. நம்முடைய பாவங்களை நம்ம அவர்கிட்ட போய் அறிக்கை செஞ்சு மன்னிப்பு கேட்டால் நமக்கு இன்றைக்கி மன்னிப்பு தந்து இரக்கம் பாராட்ட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் உங்கள் பாவத்திலிருந்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு விடுதலை தந்து உங்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். எனவே பாவங்களுக்காக இந்த பூமியில் இனி ஒரு பலி தேவையில்லை. இனி ஒரு மிருகத்தை கொல்ல வேண்டியதில்லை. இனி ஒரு ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்ததுனால இனி அவரை விசுவாசித்தாலே போதும், நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் பரிசுத்தமாகி அவருடைய பிள்ளையாக மாறி நம்முடைய வாழ்க்கையிலுடைய எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையான தீர்வை காண முடியும் என்ப உண்மையை நீங்கள் அறிந்து இன்றைக்கு இயேசுவை விசுவாசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம்
29 வசனம் சொல்லுகிறது, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை இயேசு சுமந்திருக்கிறார். உலகத்துள்ள மனுஷனுடைய பாவத்தை இயேசு சுமந்திருக்கிறார். ஜாதி, மதம், இனம், வேற்றுமை இல்லாமல் எல்லா மனுஷனுடைய பாவங்களைத்தான் இயேசு சிலுவையிலே சுமந்தார். அவர் கிறிஸ்தவர்களுடைய பாவத்தை மாத்திரமல்ல, மற்ற எல்லா மதத்தில் உள்ள எல்லா மனிதனாக யாரெல்லாம் பூமியில் பிறக்கிறாங்களோ, இனி பிறக்க போகிறாங்களோ, கடந்த நாளில் பிறந்தாங்களோ, எல்லா மனுஷனுடைய பாவங்களுக்காக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இன்னைக்கு நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னு எங்கெல்லாம ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களா? பணத்தை கொண்டு போய் செலவு பண்ணுறீங்களா? தூரமாக மணிக்கணக்கா நாட்கணக்கா நீங்கள் கால் கடுக்க நடக்கிறீங்களா? உங்கள் பாவத்தின் பரிகாரம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இன்றைக்கு அவரிடத்தில் வந்தால் பாவ மன்னிப்பை பெறுவீர்கள், அதோடு சேர்த்த சுகத்தை பெறுவீர்கள், அதோடு தரித்திரத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள், அதோடு சாபத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள், மரணத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள், நரகத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள், நித்திய ராஜ்யத்தில் பங்கடைவீர்கள். இன்றைக்கு இந்த இயேசுவை உங்கள் இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ள முன்வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நல்ல பிதாவே, யார் இன்றைக்கு பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்றாங்களோ, யார் இன்றைக்கு பாவ மன்னிப்பை விரும்பி உங்கள்கிட்ட கேட்குறாங்களோ, மன்றாடுறாங்களோ, அவங்க உள்ளத்திலே இயேசுவே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டு குட்டியே, நீங்க உங்க பிள்ளையுடைய பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இன்றைக்கு கொடுங்கப்பா. எல்லா பிரச்சனைக்கு காரணம் எங்களுடைய பாவம் தான். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.